அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தரான நண்பர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் புதிதாக ஒரு மாற்றம் ஒன்று, அரசியல் மாற்றம் ஒன்று கொண்டு வருவது போல் தெரிகின்றது. பிரஜா சக்தி என்று மாற்றத்தை அங்கே இலங்கை தீவில் கொண்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரஜாசக்தி மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கேள்விக்குள்ளாக படுத்தப் போகின்ற மாதிரியாக பேசப்படுகிறது. அந்த ஆரம்ப செய்திகளை பார்க்கும் பொழுது அனைத்து கட்சிகளும் இது தொடர்பாக எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த பிரஜாசக்தி தொடர்பாக நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ராமேந்திரன், முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு இந்த பிரஜாசக்தி என்றால் என்ன, அதை எங்களுடைய உறவுகளுக்கு முதலில் விளக்குங்கள், நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். நிச்சயமாக இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாற்றத்தினுடைய தேவதூதர்களாக தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் தான் பிரஜாசக்தி, மக்கள் சக்தி இல்லை பிரஜாசக்தி என்கின்ற வகையிலே அவர்கள் ஒரு குழு ஒன்று ஒவ்வொரு கிராம சேவக பிரிவு, கிராம உத்தியோகத்தர் பிரிவு ரீதியாக ஒவ்வொரு குழுக்களை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதுக்குதான் இவர்கள் பிரஜாசக்தி என்று சொல்லி பெயரிட்டிருக்கின்றார்கள். அந்த பிரஜாசக்தி மூலமாக ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே ஒரு மக்கள் குழு ஒன்றை நியமித்து அந்த மக்கள் குழுவின் ஊடாக அந்த பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க போகணும். அதாவது அனுர அரசாங்கத்தினுடைய சகல வேலை திட்டங்களும், ஊழல் ஒழிப்பாக இருக்கட்டும், வறுமை ஒழிப்பாக இருக்கட்டும், இல்லை போதை ஒழிப்பாக இருக்கட்டும், அப்படி சகல செயல்பாடுகளும், ஒரு மக்களுக்கான சகல செயல்பாடுகளையும் இந்த பிரஜாசக்தி குழுவினுடைய பங்கு பற்றுதலோடு அதை தாங்கள் அரசாங்கத்தால் நேரடியாக தாங்கள் முன்னெடுக்க போகின்றோம் என்பதாகத்தான் இவர்களுடைய அந்த அறிவிப்பு இருக்கின்றது. அதிலே அரசாங்கம் முன்னெடுக்கின்ற இந்த 3 தலைப்புகளுக்குள்ளாக இருக்கின்ற பல உபவேலை திட்டங்கள், சகல விடயங்களையும் இந்த பிரஜாசக்தி குழுவின் ஊடாக முன்னெடுப்பதற்கு இவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் தான் இப்போது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இப்போ தெற்கிழங்கையிலே தொடர்பான குரல்கள் எவ்வாறு எழுந்திருக்கின்றது தெரியவில்லை. ஆனால் வடக்கு கிழக்கிலே இதற்கான குரல்கள் வலுவாக மக்கள் மத்தியிலும் அரசியல் மட்டத்திலும் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற என்று நீங்கள் கூறும்பொழுது பிரஜாசக்தி தொடர்பாக நிறைய எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. எதிர்க்கப்படும் இந்த நேரத்தில், இந்த நிலைமை மாறி இருக்கின்ற நேரத்தில் உறுப்பினர்களை எவ்வாறு நியமிக்கின்றார்கள் என்று கூற முடியுமா? அவர்கள் ஒரு வரையறை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு குழுவிலே இத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று, குறிப்பாக மாவட்ட மற்றும் பிரதேச இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இருக்கின்றார்கள். அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரை தலைவராக கொண்டு அதற்கு கீழாக ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் அவரால் நேரடியாக நியமிக்கப்படுகின்ற ஒரு உறுப்பினரை, என்றால் அவர் குறிப்பாக இப்போ யாழ்குடா நாட்டை எடுத்துக்கொண்டால் 400க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் காணப்படுகின்றது. இப்போ இங்கே 3 பாராளுமன்ற, அதாவது ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இருக்கின்றார்கள். அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றார்கள். இவர்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் அத்தனை இடங்களுக்கும் அத்தனை 400க்கும் மேற்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளை இவர்கள் 3 பேருமே தங்களுடைய மேற்பார்வைகள் கொண்டு வந்து விட முடியாது என்ற வகையில் ஒவ்வொரு தங்களுடைய பிரதிநிதியை முதலாவது நிலையிலே அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அவரால் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை ஒருங்கிணைப்பு குழு தலைவரினால் அந்த கிராம சேவர் பிரிவுக்கான அவருடைய இணைப்பாளராக ஒருவர் நியமிக்கப்படுகின்றார். அதற்கு கீழாக இந்த பதவி நிலையிலே அதிகார நிலையில் இருப்பவர்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள். இப்போ குறிப்பாக கடத்தொழில், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த தரப்பினரும், அது சார்ந்து இருக்கின்ற உத்தியோகத்தர்கள், கிராம சேவகர்கள் என எல்லோரும் அதிலே ஒரு படிமுறை ரீதியாக உள்வாங்கப்படுகின்றார்கள். முதல் நிலையிலே ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அதற்கு அடுத்ததாக அவருடைய இணைப்பாளர் என்ற அடிப்படையிலே அரசியல் ரீதியாக நியமிக்கப்படுகின்ற ஒருவரும் அதிலே முதன்மையாக தலைமை பொறுப்பு என்கின்ற இடத்திலே அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு கீழாகத்தான் ஏனையவர்கள், குறிப்பாக அரசு அலுவலகங்களை பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை ஏனைய சகல தரப்பினருமே இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இல்லை அவரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு இணைத்தலைவர், அவர்களுக்கு கீழாகத்தான் இவர்கள் எல்லோருமே
தங்களுடைய விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாகத்தான் இந்த நியமனங்கள் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ அண்மைய நாட்களிலே இந்த நியமனங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியாக அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக வடக்கு கிழக்கிலே மாறி இருக்கின்றது. இப்போ நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் தேசிய மக்கள் சக்தி தான் நேரடியாக இதை வழிநடத்துகின்றது. ஆகவே அவர்கள் ஒருங்கிணைப்பு தலைவராக இருப்பவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆகவே அவர்களால் நியமிக்கப்படுகின்ற அத்தனை பேருமே அந்த ஒரு வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரோ இல்லை அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அமைப்பாளர் இல்லை இவர்களுடைய தீவிர ஆதரவாளர்கள் என்ற வகையிலே கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள், என்னால் அவர்களுக்கு மிக சொற்பமானவர்களால் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதை விட போட்டியிட்டவர்கள் எண்ணிக்கை என்பது பல மடங்கு. ஆகவே அதிலே ஒவ்வொரு வட்டாரங்களிலே ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவு வருகின்ற போது அந்த வட்டாரங்களில் அவர்களுடைய வேட்பாளர்கள் இல்லை அந்த வேட்பாளர்களுக்கு பதிலாக அவர்களுடைய அமைப்பாளர்கள் இல்லை அவர்கள் கட்சியின் சார்பாக யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் இல்லை அடுத்த தேர்தல் நோக்கங்களுக்காக யாரை அங்கே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்களுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆக இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. இந்த நியமனம் என்பது சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது. அதாவது இவர்கள்தான் இதை முற்றுமுழுதாக வழிநடத்த போகின்றார்கள் என்கிற போது நேரடியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்கள், அமைப்பாளர்கள், வேட்பாளர்கள், உறுப்பினர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த பிரஜாசக்தியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவருடைய இணைப்பாளராக இருந்தோடு இந்த விடயங்களை வழிநடத்த போகின்றார்கள். அந்த நியமனங்கள் தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியாக. நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் இதுக்கு உள்ளாந்தமாக ஏதோ ஒரு திட்டம் இருப்பது போல் தெரிகின்றது. அந்த விடயத்தை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ நீங்கள் கூறுறீர்கள் ஒருங்கிணைப்பு தலைவர் நியமனம் ஒரு தலைமை பொறுப்பை அவர்கள் எடுப்பார்கள் என்றால் இந்த கிராம சேவை பிரிவில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே அரசு அதிகாரிகள் அவர்கள் அப்போ என்ன பொம்மைகளாக அங்கே இருக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அப்படின்றால் இந்த நாட்டு உண்மையிலே உங்களுக்கு தெரியும் வங்குரோத்து நிலையில் இருக்கின்றது. நிதி சேமிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு மேலே எவ்வாறான தலைமை பதவியை வகிக்கக்கூடிய மாதிரியான ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவது இதனால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில் எங்களுடைய மக்களில் இதில் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்கள், அரசு அலுவலர்களாக இருப்பவர்கள் இதிலே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த பிரஜாசக்தியினுடைய இணைத்தலைவர்களாக ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் நியமிக்கப்படுவது தொடர்பாக அவர்கள் என்பிபி தரப்பிலே ஏவிபி தரப்பிலே விளக்கம் அளிக்கப்படுகின்ற போது இது அதாவது அந்த தலைவராக இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அந்த வேலைகளை எளிமைப்படுத்துவதற்கும் அவரோடு இணைந்து இணக்கமாக அந்த பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பதற்குமாக ஏன்னா அந்த சொல்வார்கள் அந்த தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும்படி இந்த சினிமாவில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, கெமிஸ்ட்ரி என்ற ஒரு விடயம் சொல்லுவாங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போகணும், அதாவது கதாநாயகனுக்கும் இடையில கெமிஸ்ட்ரி ஒத்து போனால் தான் படம் நல்லா இருக்கும் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை மாதிரி இவியலும் அந்த கெமிஸ்ட்ரி கொண்டறினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு தங்களோட இப்படியான கட்சி ஆக்களை போட்டால் தான் தங்களுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வேலை செய்யும். அப்போதான் எல்லாம் ரெண்டு பக்கம் குழப்பம் இல்லாமல் வேலை போகும். இதை வேறு ஒரு ஆளை போட்டால் அவியல் இதுக்குள்ள குழப்பு வினம் என்ற ஒரு விளக்கத்தை ஒரு பக்கம் சொல்லினோம். மற்ற பக்கம் என்னன்னு சொன்னால் இதில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் எல்லாம் சரியாக செயல்படினம் இல்லை. அதாவது இந்த பயனாளிகள் தெரிவு இந்த விடயங்களை கையாளுறதுல அவியல் சரியாக செயல்படினம் இல்லை. அதாவது அரசாங்கத்தால் அவையண்ட கல்வி தகுதி அனுபவம் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு துறை ரீதியாக வேலைகள் பகுத்து கொடுக்கப்பட்டு அவர்களை கொண்டு ஒரு அரச நிர்வாகம் காலாதிகாலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே இவர்கள் புதிதாக ஒரு வரைவிலக்கணத்தை கொண்டு வருகின்றார்கள். அரச அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் இதற்கு பொருத்தமானவர்கள் அல்ல. ஆகவே நாங்கள் எங்களுடைய தரப்பிலே இந்த விடயங்களை கொண்டு வந்து அவர்கள் ஊடாக இதை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று நேரடியாகவே இதற்கான விளக்கம் சொல்லப்படுகின்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களால் நேரடியாக சொல்லப்பட்ட முதலாவது விடயம் அந்த கெமிஸ்ட்ரி. இரண்டாவது விடயம் இவர்கள் சரியாக செயல்படவில்லை, ஆகவே நாங்கள் அரசியல் ரீதியாக இந்த விடயத்தை மேற்பார்வை செய்து இந்த விடயத்தை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான ஒரு நியமனம் என்று. இந்த இடத்தில் மாற்றம் என்ற பெயரிலே அன்ரோமர் திசநாயக்காவுக்கு முரட்டுத்தனமாக ஆதரவு வழங்கி கடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இதில் இந்த தேர்தல்களிலெல்லாம் வாக்களித்த அரசு உத்தியோகத்தர்கள் நீங்கள் உங்களை மறுபரிசீலனை செய்து உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்து பார்க்கணும். உங்களை அவர்கள் மடையர்களாகவும்
உங்களை நேர்மையற்றவர்களாகவும் உங்களை மக்களுக்கு சரியான முறையிலே சேவையாற்ற முடியாதவர்களாகவும் பாரபட்சமாக செயல்படுபவர்களாகவும் முத்திரை குத்தித்தான் அவர்கள் ஒவ்வொரு இணைத்தலைவர்களை கொண்டு வந்து நியமிக்கின்றார்கள் என்று சொன்னால் உங்களை எந்த இடத்தில் இந்த அரசாங்கம் வைத்து பார்க்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று ஒரு அலுவலகத்துக்கு வருகின்ற மக்களோடு நீங்கள் எவ்வளவு பிச்சல் புடுங்களோடு இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள்தான் பெரியவர்கள் என்ற நிலையில் நின்று கொண்டு அந்த கோதாவில் நின்று கொண்டு அப்படியான விடயங்களை செய்கின்றீர்கள். ஆனால் இன்று உங்களையே டம்மி பீஸ் ஆக்கிவிட்டு அவர்கள் 3ஆம் வகுப்பு சித்தி அடைந்தார்களா, 3ஆம் வகுப்பு சித்தி வந்து 4ஆம் வகுப்புக்கு சென்றார்களா, இல்லை அவர்கள் 5ஆம் வகுப்பு இந்த 6ஆம் வகுப்பு உயர் அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைக்கு சென்றார்களா, இல்லை அப்போதா சாதாரண தரத்தில் சித்தி அடைந்தார்களா, இல்லை உயர் தரத்தில் சித்தி அடைந்தார்களா, ஏதாவது கல்வி தகமை இருக்கின்றதா, இல்லை ஏதாவது ஒரு அவர்களுடைய ஒரு நல்லெண்ண நடத்தை எப்படி இருக்கின்றது, இப்படி எந்த விதமான அளவுகோலும் இல்லாமல் தனியே ஜேவிபி என்கின்ற என்பிபி கட்சியினுடைய அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள், உறுப்பினர்கள் என்கின்ற ஒற்றை தகுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு உங்களுக்கு சரிசமனாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி, இல்லை உங்களை விட ஒரு படி மேலே சென்று உங்களுக்கே உத்தரவு போடக்கூடிய உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து அவர்களை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் உங்களை எப்படி நடத்துகின்றது, மாற்றத்தை விரும்பிய நீங்கள் இப்போது எங்கே நிற்கின்றீர்கள் என்பதை இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கவும். உண்மையிலே இந்த அரச கட்டமைப்புகளை, அரச நிர்வாகத்தை கேள்விக்குள்ளாக்குகின்ற வகையிலும் அவர்களுடைய உண்மையிலே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த கடந்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பதவியில் இருந்த காலகட்டத்திலே 1 லட்சம் இளைஞர்களை, குறிப்பாக பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக எல்லோரையுமே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கினார்கள். உள்வாங்கிவிட்டு அவர்களை என்ன செய்வதென்று தெரியாத ஒரு கட்டத்திலே ஒவ்வொரு கிராம சேவையாளர்களுக்கு உதவியாளர்களாக ஒவ்வொரு கிராம சேவை அலுவலகத்துக்கும் 2-3 பட்டதாரிகளை அனுப்பியிருந்தார்கள். அங்கே ஒரு கௌரவ பிரச்சனை ஒன்று வந்தது. அதாவது தாங்கள் ஒரு ஒரு பல்கலைக்கழகம் சென்று ஒரு மிக ஒரு கல்வியிலே தாங்கள் ஒரு சிறந்த நிலை அடைந்த ஒரு பட்டதாரிகளாக வந்திருக்கின்ற நிலைமையிலே சாதாரணமாக உங்களை இப்போ கிராம சேவர் என்று பார்த்தால் முன்னர் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு நன்மதிப்போடு இருக்கக்கூடிய ஒருவர் தான் அங்கே கிராம சேவராக வருவார். ராஜபக்சேக்களுடைய காலத்திலே ஓஎல் நான் நினைக்கின்றேன் ஓஎலோ ஏஎல் சித்தி அடைந்தவர்களை எல்லாம் கிராம சேவர்களாக உள்வாங்கி நாடு முழுவதும் அந்த கிராம சேவர் பதவியில் இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டது. அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று வந்தது. நாங்கள் பட்டதாரிகள் ஒரு ஓயல் சித்தி அடைந்து இங்கே கிராம சேவராக இருப்பவருக்கு அவர் சொல்கின்ற அலுவலக வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டுமா, அவர்களுக்கு கோப்புகளை அவர்களுடைய வேலைகளை எளிமைப்படுத்துகின்றவர்கள் இவர்கள் அவர்களுடைய தலையில இல்லாத இதை எழுது அதை எழுது அதை விட்டு இதை பேர் அதை பேர் இதை கூட்டு இதை பெருக்கு என்று சொல்லி இவர்கள் அந்த கிராம சேவகர்கள் நிலையில இருந்து கொண்டு அந்த பட்டதாரிகளை ஒரு ஆடு மாடு மேய்ப்பதை போன்று அவர்களை வேலை வாங்குகின்ற நிலைமை இலங்கை முழுவதுமே அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அது உள்ளக ரீதியாக ஒரு முரண்பாட்டையும் ஏற்படுத்தியிருந்தது. நாங்கள் ஒரு பட்டதாரிகள் இப்படியான எங்களை கொண்டு வந்து இவர்கள் இப்படி இங்கே ஒரு எடுபிடி வேலை செய்கின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று. இன்று அதே நிலைமை ஒரு கல்வி தகுதி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒரு ஒரு அளவுகோலே கிடையாது. ஆனால் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு ஒரு உத்தியோக நிலையிலே ஒரு விடயத்தை கையாள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்னென்ன தகுதியில் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து தான் அரசாங்கம் அந்த உத்தியோகத்தர்களை நியமித்திருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் தெருவில் போறோம் வாரம் எல்லாரையும் கொண்டு வந்து வேலையை கொடுத்து போட்டு பிரதேச செயலகங்களையும் மாவட்ட செயலகங்களையும் மற்ற அரசு அலுவலகங்களையும் கொண்டு வந்து வேலைக்கு விடலாமே. பிறகு இதுக்கு இந்த தரப்படுதல் இவ்வளவு தகுதி தொடர்பான மீளாய்வுகள் எல்லாம் என்று அதையே கேள்விக்குள்ளாக்குகின்ற வகையில் இவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற போது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு இடையூறாகத்தான் இருக்கும். இதைத்தான் கடந்த காலத்திலே அமைச்சராக இந்த டக்ளஸ் சேவானந்தா, அங்கேயன் ராமநாதன் போன்றவர்கள் எல்லாமே இப்படியான விடயத்தை தான் செய்தார்கள். தங்களுடைய அரசியல் ஆதரவாளர்களையும் அமைப்பாளர்களையும் இப்படியான முக்கியமான பொறுப்புகள் எல்லாவற்றையும் முனைப்பாளர்களாக போட்டு அவர்களூடாக நிர்வாக ரீதியாக இருப்பவர்களை கட்டுப்படுத்துவது, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த இடத்துக்கு இவரைத்தான் பயனாளியாக தெரிவு செய்ய வேண்டும், இல்லை இந்த திட்டங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது.
உண்மையிலே அண்மையிலே நான் ஒரு அரச ஒரு உத்தியோக நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவரோடு உரையாடுகின்ற போது, குறிப்பாக அந்த வீதி அபிவிருத்திகள், அந்த விடயங்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்ட போது, குறிப்பாக இந்த பருத்தித்துறை பொன்னாலை வீதி தொடர்ச்சியாக ஒரு சிதைவுக்குள்ளான நிலைமையிலே அது என்னால் அது பல சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சுட்டிக்காட்டப்பட்டு, அது தொடர்பான விடயங்கள் பல்வேறு இடங்களிலே ஒரு 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 முக்கியமாக பேசப்படுகின்ற விடயமாக மாற்றப்பட்டது. அந்த இடத்தில் தான் அந்த முக்கியமாக அதை கையாளுகின்ற ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார். தங்களுக்கெல்லாம் உண்மையில பணிகள் செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம், கடந்த காலங்களெல்லாம் அரசியல் தலையீடு இருக்கின்றது. அவர்கள் திடீரென வந்து தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த இடத்துல இந்த ரோட்ட போடணும் என்று சொல்லி போட்டு, இவ்வளவு செலவில இப்படி ஒரு ரோட்ட போடணும். அதுக்கான அவகாசங்கள் தங்களுக்கு தரப்படுவதில்லை. ஒரு வீதியை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் அதற்கான உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். பொறியியலாளர்கள் உள்ளிட்ட அதற்கான உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். அதை போய் ஆய்வு செய்து அதற்கான திட்டங்கள் போடப்பட்டு அதுக்கான வரவு செலவு அதாவது பட்ஜெட் ஒன்று தயாரிக்கப்பட்டு அதற்கு பின்னர் தான் அந்த வேலைகள் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்லுவார்களாம், இத்தனை மாதத்துக்குள்ளாக இவ்வளவு தொகைக்குள்ளாக அவர்களே அங்கு முடிவெடுத்து விடுவார்கள். அங்கே இது அரசியல் ரீதியான தலையீடு தானே. அவர்கள் மாகாண நிதியோ இல்லை வேற நிதிகளுக்குள்ளாலே வந்து அவர்கள் நிதி ஒதுக்கி விட்டு அந்த நிதிக்குள்ளாக இந்த வீதியை செய்ய வேண்டும் என்று, அதுவும் குறுகிய காலத்துக்குள்ளாக உடனடியாக தங்களுடைய அவசரத்துக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி செய்வதனால் தான் அந்த வீதிகள் எல்லாமே தரமற்றும் அந்த சூழலுக்கு பொருத்தமில்லாத வகையிலும் அந்த வீதிகள் எல்லாம் காணப்படுவதாக அவர் மிக வேதனையோடு அந்த விடயத்தை பதிவு செய்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் அவர் சொன்னார், ஒரு காலத்திலே ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய காலத்திலே அப்போது ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு உயர்நிலையில இருந்த ஒரு பொறியியலாளர் கூட அவர்களோடு அந்த நேரம் ஜே.ஆர். ஜெயவர்தனோடு சரிக்கு சமனாக கதைத்து அவர்களுடைய அரசியல் நெருக்கடிகளில் இருந்து இப்படித்தான் இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று வாதாடியதெல்லாம் தங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கு. ஆனால் இப்போதெல்லாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய உதவியாளர்கள், இணைப்பாளர்கள் என்ற பெயரில் இருப்பவர்கள் அரசியல் என்கின்ற ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் பயப்பட வேண்டி இருக்கின்றது. அவர்கள் சொல்வதை மீறி நாங்கள் எதுவுமே கதைக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. ஒரு சரிவிளைகளை கூட சொல்ல முடியாது, எங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை, தங்களுடைய ஆட்சேபனைகள் கேட்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் என்னிடம் வெளிப்படுத்தி இருந்தார். இப்ப இது அவர் மட்டுமல்ல, பல்வேறு அரச நிலையில இருக்கின்றவர்கள் ஒரு வெளியே அவர்கள் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கின்றார்கள், ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கின்றார்கள். ஒரு உதாரணத்துக்கு இன்று வடக்கு மாகாண ஆளுநரே இன்று ஜேவிபியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு, இல்லை ஒரு தவறாக வழிநடத்தப்படுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர் அவ்வாறு ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் என்ற வகையில் அமைச்சராலோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களால் கடந்த காலத்திலும் டக்ளஸ் சிவானந்தாவுக்கும் அங்கே ராமநாதனுக்கும் இடையிலான ஒரு பிடுங்குப்பாட்டில் தான் வேதநாயகன் அவர்கள் தன்னுடைய பதவி சில மாதங்கள் இருக்கத்தக்கதாக விட்டுட்டு போகின்ற நிலைமை உருவானது. வருகின்ற ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அரசாங்க அதிபராக இருப்பவர்கள் இப்படியான அமைச்சர்களுக்கும் அரசு தரப்பினருடைய அழுத்தங்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அடிபணிந்து செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது சரிவிலைகளை அவர்கள் கதைக்க முடியாது என்றால், கதைத்தால் தங்களுடைய பதவியை இவர்கள் தூக்கி விடுவார்கள். ஏன்னா இவர்களை சொல்வதை செய்வதற்காகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு. இன்று அந்த நிலைமை மிக மோசமாகி ஒரு பிரதேச ரீதியாக எந்த விதமான தகுதி தாற்பயங்களும் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரதேச செயலாளர் கூட சுயாதீனமாக முடிவெடுக்க முடியாத நிலைமை வந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த பிரஜாசக்தி வருவதற்கு முன்னரே அமைச்சருடைய இணைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினருடைய இணைப்பாளர்கள், கட்சியினுடைய அமைப்பாளர் என்கின்ற கோதாவிலே சகல விடயங்களிலுமே மூக்கை நுழைப்பது. அங்கே சென்று நான் யார் தெரியுமா, நான் அமைச்சருடைய இணைப்பாளர், நீங்கள் என்ன இதை பார்க்கல அதை பார்க்கல, அவருக்கு கொடுத்த நீங்கள் இதை செய்த நீங்கள் என்று சொல்லி ஒரு உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களே கேள்வி கேட்டு இருத்தி எழுப்புகின்ற அளவுக்கு ஒரு இப்போ வடக்கில் நாங்கள் நேர கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற தெற்கிழங்கையில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நேரடியாக பார்க்க, இது ஒன்றும் கற்பனையில நாங்கள் கதைக்கல. நேரடியாக கண்டுணர்றதையும் எங்கள்கிட்ட அதிகார மட்டத்தில் அதிகார ரீதியாக இருப்பவர்கள், அந்த நிர்வாக ரீதியாக இருப்பவர்கள் தங்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்துவதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கின்றோம். நாங்கள் இந்த ஒரு வார்த்தைகளுமே நாங்கள் மேலதிகமாக உருவகப்படுத்தி சொல்கின்ற விடயம் அல்ல. நாங்கள் எல்லா விடயங்களுமே நேரடியாக பார்த்து அதனுடைய சாட்சியமாகத்தான் இந்த விடயங்களை கொண்டு வரும். ஆகவே இப்படியான ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பிரஜாசக்தி என்கின்ற ஒரு விடயத்தையும் கொண்டு வந்து மேலும் இந்த எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போன்று இந்த நிலைமையை சிக்கலாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இதை நீங்கள் கேட்டதை போன்று ஒரு நிர்வாக ரீதியாக இருப்பவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ இல்லை அவர்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குகின்ற வகையில் உண்மையிலே மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். பிறகு இதுக்கு உண்மையிலே இப்ப இலங்கையிலே 13 லட்சம் அரசு உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள்.
மிக அதிகமாக அரச உத்தியோகத்தர் கொண்ட நாடாக இலங்கை தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அவ்வளவு பேருக்கும் சர்வதேச நாணய நிதியம் கூட அரச உத்தியோகத்தர்களோட எண்ணிக்கையை சரியாரவாசியாக குறைக்க வேண்டும் நெருக்கடியை கொடுத்தார்கள். ஏன்னால் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய செலவீனமே அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பளத்தில் தான் போகின்றது. ஆக இவ்வளவு ஆளுநரை வைத்துக் கொண்டு இவ்வளவு பணத்தை செலவழிக்க முடியாது என்று சர்வதேச நாணய நிதியம் கூட கண்டிப்போடு அந்த விடயங்களை கட்டுப்படுத்த வேணும்னு சொன்னது. அது மக்களுடைய வரிப்பணம் இத்தனை கோடிக்கணக்கான பணத்தை இந்த உத்தியோகத்தர்களுக்கு சம்பளமாக கொடுத்து விட்டு அவர்களை டம்மி பீஸாக வைத்துக் கொண்டு இவர்கள் தங்களுடைய அரசியல் நியமனத்தின் ஊடாக ஒவ்வொரு பிரஜாசக்தி இணைத்தலைவர்கள் ஊடாக இந்த விடயங்களை எல்லாம் செய்வோம் என்று சொன்னால் உண்மையிலே அரச உத்தியோகத்தர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி போட்டு இவியல்ட கையிலே அரசாங்கத்தின் பொறுப்பை கொடுத்து ஜனாதிபதி நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் இந்த பிரஜாசக்தி குழு தலைவர்களையும் வைத்துக் கொண்டு இவர்கள் பேசாம அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போகலாம். அதுதான் சால பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்று நான் இந்த இடத்துல சொல்ல. நீங்கள் கூறுவதை பார்த்தால் இராமேந்திரன் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் விரும்புவது போல் தெரிகின்றது. அப்படி என்றால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட இந்த உள்ளூர் ஆட்சி அமைப்புகள் இவர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதுதான் இப்போது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதனால்தான் உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளூராட்சி தரப்பிலே இதற்கான கடுமையான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. ஏனென்று சொன்னால் உண்மையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு தேர்தல் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு சபை இருக்கின்றது. அந்த சபை உண்மையிலே ஒரு நிர்வாக ரீதியாக மாகாண சபை இன்று மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாவிட்டாலும் அதற்கான செயலாளர் அலுவலகங்களின் ஊடாக அந்த அமைச்சருடைய செயலாளர்கள் ஊடாக அது நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் சில வருடங்கள் நடத்தப்படாமல் இருந்த நிலையிலே அது உள்ளூராட்சி ஆணையாளருக்கு கீழாக அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயலாளர்கள் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அதையும் மீறி ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது சர்வதேசத்தினுடைய அழுத்தங்களாக இருக்கின்ற ஒரு ஜனநாயகபூர்வமான நாட்டிலே இந்த விடயங்கள் அவசியமான ஒன்று. அது ஏன் அவசியமானது என்று வருகின்றது என்று சொன்னால் உண்மையிலே அரசாங்கத்திலே சில சட்ட திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகள், தவறுகள், மோசடிகள் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெறக்கூடாது. ஆனால் அதையும் கடந்து மிக லாபகமாக உத்தியோகத்தர்களினால் இல்லை அதிகாரிகளினால் அந்த விடயங்கள் எல்லாம் மீறப்பட்டு வருவது என்பது தனிக்கதை. ஆனால் மக்கள் பாதிப்படையக்கூடிய வகையிலே இல்லை மக்களுக்கு நன்மை கிடைப்பதை தடுக்கக்கூடிய வகையிலே முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையிலே இருக்கின்ற அந்த சட்ட ஏற்பாடுகள், ஏன்னா இவர்கள் இன்னும் சட்டங்கள் மறுசீரமைக்கப்படவில்லை. இலங்கை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்ற கால போது பின்பற்றப்பட்ட விடயங்கள்லாம் இன்றும் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சீர்திருத்தங்கள் ஒரு பாரிய சமகாலத்துக்கு ஏற்ற சீர்திருத்தங்கள் அதிலே கொண்டு வரப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே அந்த விடயங்களை எல்லாம் சரி செய்கின்ற வகையில் ஒரு நெகிழ்வு தன்மையை கொண்டு வருகின்ற வகையில் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கட்டும், மாகாண சபையாக இருக்கட்டும், அதன் ஊடாக இந்த விடயங்களை கையாளுகின்ற போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு உள்ளூராட்சி மன்றத்திலே ஒரு செயலாளர் ஒரு விடயத்தை செய்ய சொல்லி பணிக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய சட்ட திட்டங்கள், தங்களுடைய பதவிகளுக்கான சட்ட சிக்கல்கள், நியாயாதிக்கங்கள் என்பவற்றை எல்லாம் வைத்து கொண்டு அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வதை நிராகரிப்பதும் தங்கி இருக்கின்றது. ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை ஒன்று வருகின்ற போது அப்படியான சட்டங்கள் ஏற்பாடுகள் இருந்த போதிலும் நிச்சயமாக இந்த இடத்திலே அவசியமாக இந்த விடயம் செய்யத்தான் வேணும் என்று அந்த சபை தீர்மானிக்கின்ற பட்சத்திலே அந்த சபை தீர்மானத்தை கொண்டு அந்த தீர்மானத்தின் ஏகமனதாகவோ இல்லை பெரும்பான்மையாக அந்த தீர்மானத்தை சபை நிறைவேற்றுவதன் ஊடாக அந்த சபையினுடைய தீர்மானத்தின் ஊடாக செயலாளருக்கு அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரத்தை வழங்குவதுதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற சபைகளினுடைய தனித்தன்மை, சிறப்புத்தன்மை. தனியே உத்தியோகத்தர்கள் என்று விட்டம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு அந்த சர்க்குலரின் படி வேலை செய்பவர்கள். அந்த சர்க்குலர் என்பது எங்கோ அந்த கள யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாமல் எங்கோ ஒரு கொழும்பிலே எங்கோ ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அதை வரையறுத்து அனுப்பியவர்கள் அனுப்புவார்கள். அதை இங்கே நடைமுறைப்படுத்துகின்ற போது வருகின்ற நடைமுறை சிக்கல்களை இவர்களினால் இலகுவாக கையாண்டு விட முடியாது. அதற்கான ஒரு தத்துணிவு அதிகாரங்களோ அந்த விடயங்களோ அவர்களுக்கு இல்லை. அப்படி இருந்தால் கூட தங்களுடைய பதவிகளை காப்பாற்றுகின்ற நோக்கத்தோடு யாருமே அப்படியான விடயங்களை செய்ய துணிய மாட்டார்கள். அதன் காரணமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை எவ்வளவு விடயங்கள் அதை சொல்வார்கள், அந்த பிரேக் பண்றேன்னு சொல்வார்கள். அதை மறுதளித்தோ இல்லை அதை மேவியோ அவர்கள் அந்த விடயங்களை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுடைய இருப்பை கூட சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய வகையில இந்த பிரஜாசக்தி இருக்கின்றது.
அவர்கள் கூட ஏன்னால் உண்மையிலே ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் தான் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ஒரு முதல் குடி. இப்ப நாட்டினுடைய ஜனாதிபதி நாட்டுக்கு முதல் குடிமகன் என்பதை போன்று ஒரு பிரதேச சபையோ இல்லை நகர சபையோ இல்லை மாநகர சபையோ அதனுடைய மேயர் நகரவிதா தவிசாளர் என்கின்ற நிலையில இருப்பவர்கள் தான் அந்த மாநகரத்துக்கும் அந்த நகரத்துக்கும் அந்த பிரதேசத்துக்கும் முதன்மையானவர்கள். ஜனாதிபதிக்கு என்ன கௌரவம் இருக்கின்றதோ அதே கௌரவம் மேயர், நகரவிதா மற்றும் தவிசாளர்களுக்கு உண்டு. ஒரு ஜனாதிபதி ஒரு இவ்வாறான உள்ளூராட்சி மன்ற எல்லைக்குள்ளாக ஒரு நிகழ்வுக்கு வருகின்ற போது அந்த பிரதேசத்துக்கு உட்பட்டு மாநகர ஆணையாளரையோ இல்லைன்னா மேஜரையோ இல்லை தவிசாளரையோ இல்லை நகரவிதாவையோ கௌரவப்படுத்தாமல் அவர் அங்கே நிகழ்வுகளை பங்கெடுத்து விட முடியாது. உண்மையில உங்களுக்கு தெரியும், அண்மையில் அவர் இதற்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்தபோது யாழ் பொது நூலகத்தில் ஒரு நிகழ்வு நடந்த போது யாழ் மாநகர மேஜருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அது ஒரு பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறியதுக்கு பிற்பாடு இறுதி நேரத்திலே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் அங்கே பிரசன்னமாகித்தான் அந்த நிகழ்வு நடந்தேறியது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் இதிலே அதுதான் அவர்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிக்கு அந்த அங்கீகாரம் இருக்கின்றது. ஆனால் பிரஜாசக்தியிலே ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எங்கோ இருந்து கொண்டு ஒரு பிரதேசத்துக்குள்ளே வருகின்ற போது அந்த பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர்களை முற்றாக நிராகரித்து இந்த கட்டமைப்புக்கு வெளியே அவர்களை வெளியே விட்டுவிட்டு இவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களையும் உறுப்பினர்களையும் வைத்துக் கொண்டு இந்த விடயத்தை செய்கின்ற போது முதலிலே நிர்வாக ரீதியாக இருப்பவர்கள் அங்கே மௌனிக்க செய்யப்படுகின்றார்கள். அடுத்ததாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது. அவை ஒட்டுமொத்தமாகவே மக்களை இவர்கள் ஒரு பகடைக்காயாக பொம்மையாக்கிவிட்டு முற்றுமுழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு இதை செய்ய முற்படுகின்றார்கள். இது உண்மையிலே வாக்கு வங்கி அரசியலை தங்களுடைய அமைப்பாளர்களுக்கு பின்னாலே கட்டமைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் தான் வடகிழக்கிலே இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிறைவாக ராமேந்திரன், இப்போ தமிழ் அரசியல் பரப்பை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் தமிழ் கட்சிகள், எங்களுடைய தமிழ் வலிமையாக அரசியலில் ஈடுபடுகின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தான் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இப்போ நீங்கள் கூறுகின்ற விடயத்தை பார்த்தால் நேரடியாக இந்த அதிகாரிகளுக்கு, கிராம சேவகர் போன்ற அந்த அதிகாரிகளுக்கு இது நேரடியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், அல்லது இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது ஏற்கனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இதற்கான எதிர்ப்புகள் முதல்லே நான் நினைக்கிறேன் கடந்த மாதம் மட்டக்களப்பிலே ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று மட்டக்களப்பிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது ஊடகங்கள் அனைத்திலுமே முதன்மைப்படுத்தப்பட்டிருந்த பிரஜாசக்தி நியமனத்துக்கு எதிராக மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதே போன்று பல்வேறு இடங்களிலும் இதற்கான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்களினால் இந்த விடயம் இந்த ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அப்பாலே அண்மையிலே தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் இந்த பிரஜாசக்தி திட்டத்துக்கு எதிராக தான் வழக்கு தொடுக்க போகின்றேன் என்கின்ற வகையிலே அவர் ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தார். பாராளுமன்றத்திலும் இது தொடர்பான விடயங்கள் ஒரு சுட்டிக்காட்டப்பட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் பேசப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இந்த விடயம் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்போது சில உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதற்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு ஒரு நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதிலே ஒரு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் இதனுடைய ஆபத்துக்களை எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் ஒரு தங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக தான் இந்த விடயத்தை பார்க்கின்றார்களே தவிர இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஆபத்து, ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கின்றது, நாங்கள் தமிழ் தேசிய தரப்பிலே இருப்பவர்கள் ஒன்றுபட்டு நின்று இந்த விடயத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கடந்து தங்கள் ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்து இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ தேசிய மக்கள் சக்தி தான் இதை முற்றுமுழுதாக கையாளுகின்றது. ஆகவே பிரஜாசக்தியை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கின்றோம் என்பதுதான் அதனுடைய மறைமுக அர்த்தம். இப்போ ஒரு சபையிலே தமிழரசு கட்சி தன்னுடைய ஆளுகையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அங்கே பிரஜாசக்திக்கு எதிராக அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றார்கள். அதை தேசிய மக்கள் சக்தி மற்ற இதர தரப்புகள் வந்து அதை எதிர்க்கின்றார்கள். ஆனால் பெரும்பான்மை ஊடாக அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அப்ப தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரஜாசக்தி திட்டத்தை இவர்கள் எதிர்க்கின்ற போது இதே இன்னொரு சபையிலே தமிழரசு கட்சிக்கு மாற்றான ஒரு தரப்பு, குறிப்பாக
தமிழ் தேசிய பேரவை ஆட்சியில இருக்கின்ற நிலைமையிலே அங்கே ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஜேவிபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அங்கே ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்றால் இந்த இரட்டை நிலைப்பாடு அவர்களுக்கு வசதியாக போகின்றது. ஏனால் இப்ப நாங்கள் ஒரு பிரஜாசக்தி என்பது என்பிபியினுக்கான எதிர்ப்பாகத்தான் அது மாற வேண்டும். அப்ப அதிலே நாங்கள் நிற்க வேண்டுமாக இருந்தால் எதிர்ப்பு குவிமையப்படுத்தப்படுகின்ற போது நாங்கள் எதிரிக்கு எதிரி நண்பர் என்கிற வகையில் அவர்களோடு நட்பை பாராட்டுகின்றார்களே தவிர தமிழ் தேசிய கட்சிகளோடு இவர்கள் தங்களுடைய பகைமையை காரணமாக வைத்துக்கொண்டு அங்கே காலை வாருகின்ற செயல்பாடுகளை செய்கின்றார்கள். இது அவர்களுக்கு வாய்ப்பாக போகின்றது. ஒன்று விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சபைகளை கவிழ்ப்பதற்கு, குறிப்பாக வெள்ளட்டுத்துறை, பருத்தித்துறை, ஊர்காவல்துறை போன்ற சபைகளிலே தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைத்திருக்கின்றது. அங்கே அவர்களை பதவியிலிருந்து கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக தமிழரசு கட்சி அதற்கு எதிராக என்பிபியினுடைய தயவோடு அவர்கள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் எல்லாம் எதிர்த்து வாக்களித்து நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் என்பிபியோடு சேர்ந்து அவர்கள் சைக்கிள் தரப்புக்கான நெருக்கடியை கொடுக்கின்றார்கள். உண்மையிலே பிரஜாசக்தி என்கின்ற வடிவத்திலே அவர்கள் அந்த படம் எடுத்து ஆடுவதை போன்று இப்போது அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆபத்துக்குள்ளே கூட உணராமல் ஒரு உண்மையிலே ஒரு ஆறு கடக்கின்ற போது இவர்கள் ஒரு முதலையின் மேலே சரி எப்படி என்றாலும் நாங்கள் கடக்க வேண்டும் என்ற ஒரு ஆபத்தான முதலையோடு பயணத்தை தொடர்வதை போன்றுதான். ஒரு நடுவழியிலே அந்த முதலை இவர்கள் ஆரம்பத்திலே அந்த முதலையிலே ஒரு என்னால் ஒரு இவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான இடத்திலே சென்று தன்னை இரையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலை ஒரு பாசாங்கு செய்தவர்களை அழைத்து செல்லும். அதே போன்றுதான் திசைகாட்டியோடு சேர்ந்து வீட்டு கட்சியினரும் இவ்வாறான ஒரு குழி பறிக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை இவர்கள் ஒவ்வொரு சபைகளிலுமே எதிர்த்தரப்பாக இருப்பவர்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்தி அவர்களை லாபமாக கையாண்டு தங்களை நிலைநிறுத்துகின்ற செயல்பாடுகளில் தேசிய மக்கள் சக்தி மிக வலுவாக செயல்பட்டு வருகின்றது. இதனூடாக தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், இல்லை டெலோவாக இருக்கட்டும், இபிஆர்லப்பாக இருக்கட்டும், இல்லை ஜனநாயக போராளி எவராக இருந்தாலும் எல்லோரையுமே செல்லுபடியற்ற ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவர்கள் முழுவதுமாக தாங்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். இதை உணர்ந்து கொள்ளாமல் தங்களுடைய சொந்த சுயலாப அரசியலுக்காண்டி அவர்களுடைய முதுகில சவாரி செய்து கொண்டு தமிழ் தேசியத்தை குளிவரைக்கின்ற செயல்பாட்டிலே உண்மையால ஒவ்வொருவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதிலே எந்த கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருமே தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதிலே இவர் என்ற பாகுபாடு இல்லாமல் பிரஜாசக்தி என்பது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்தே ஆக வேண்டும். இதற்கான வெறுமனே தீர்மானங்களை கொண்டு வருவது, மேடைகளில் பேசுவது, ஊடகங்களில் பேசுவது, இதன் மூலமாக எந்தவித ஒரு பயனும் இல்லை. நாடாளுமன்றத்திலே ஒரு அரசியல் நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, நாடாளுமன்றத்தை முற்றுகிடக்கூடிய வகையிலே, இல்லை நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக இவர்களுடைய இரட்டை வேடங்களை அம்பலப்படுத்துகின்ற வகையிலே இவர்கள் ஒன்றாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது இது. ஏனால் மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும். இதைத்தான் முதல்ல மற்றவர்களும் செய்தார்கள். இப்ப மாற்றம் என்ற பெயரிலே தாங்களை தேவதூதர்களாக காட்டிக் கொள்பவர்கள் அதே பழைய பேய் பிசாசு போன்ற வடிவங்களிலே இவர்களும் அதே பயணத்தை தொடர்கின்ற போது மக்களுக்கு அதை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மக்கள் மாற்றம் என்ற மாயக்குள்ளாக போயிருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கு இப்படியான விடயங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். ஆக அரசியல் தரப்பினரான் இதை அரசியல் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். முதலில் இதை எதிர்க்க வேண்டும். நாங்கள் தேசமாக தமிழர்கள் வடக்கு கிழக்கில் எதிர்க்க வேண்டும் என்றால் இப்ப தெற்கிழங்கையிலே அது எப்படி இவர்கள் கையாளுகின்றார்கள் என்பது வேறு விடயம். ஏனால் அங்கே தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், இல்லை பொதுஜன பிரமுனவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே சிங்களவர் ஒருவர் தான் அங்கே சிங்கள கட்சி, சிங்களவர், இல்லை அவர் ஆளுங்கட்சி எல்லாம் அங்கே சிங்கள மக்களுக்குரிய சகல நலங்களையும் செய்ய போகின்றது. அங்கே இவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இது மொட்டு கட்சியினுடைய ஆதரவாளர்கள், இது டெலிபோன் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்று பார்த்து அவர்களுக்கான உதவி திட்டங்களை அவர்கள் நிறுத்தப் போவதில்லை. ஆனால் வடக்கு கிழக்கிலே தமிழர்களை மாற்றாத மனப்பான்மையோடு இவர்கள் பார்ப்பார்கள். அதுக்கான செயல்பாடுகள் நடைபெறும். ஆகவே தேசிய மக்கள் சக்தி சார்பாக இங்கே இருப்பவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் இவர்களினால் எந்த விதத்திலுமே எங்களுக்கு பயன் இல்லை. ஏனென்றால் இவர்கள் அந்த ஜேவிபி என்கின்ற கட்சியினுடைய மேலிடத்திலிருந்து வருகின்ற உத்தரவுக்காக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தமிழர்களாக இருக்கின்றார்கள், பரவாயில்லை தானே என்று நாங்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டு விட முடியாது என்றால் ஒரு சாதாரணமாக ஒரு நகர சபை, பிரதேச சபைகளிலே நடைபெறுகின்ற அந்த விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு மக்கள் நலன் சார்ந்த விடயம் என்கின்ற இவர்களால் உணர்ந்த போது கூட
அரசியல் காரணங்களுக்காக அதை எதிர்ப்பது, அதை தோற்கடிப்பது என்கின்ற விடயங்களை ஈடுபடுகின்ற போது ஒரு தமிழர்களாக இருந்து கொண்டே தமிழர்களுடைய சபையை ஒரு சுயாதீனமாக சரியாக செயல்பட முடியாத அளவுக்கு இவர்கள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களும் இந்த தமிழ் தேசிய அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள். இதை ஏன் இந்த சபைகளிலே இருக்கின்ற அனுபவபூர்வமாக நேரடியாக கண்டுகொள்கின்ற இந்த கட்சிகள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது வேதனையாக இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் கடந்து தேசிய மக்கள் சக்தி என்பது தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதை இவர்கள் உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் அத்தனை பேரும் உங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக நீங்கள் கூடி சில விடயங்களை நாடகம் ஆடுகின்ற விடயத்தை எல்லாம் கடந்து உள்ளார்ந்தமாக இந்த விடயத்திலே நீங்கள் இணையவில்லையாக இருந்தால், இந்த பிரஜாசக்தியை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வடக்கு கிழக்கில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லையாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியலிலே நீங்களும் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள், ஏனால் அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய செயல் திட்டங்கள் அவ்வாறுதான் நீங்க அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்தும் உணராதவர்களாக இவர்கள் இருப்பது என்பது மிக வேதனைக்குரிய ஒன்று என்பதை தான் இந்த இடத்துல அவர்களுக்கான ஒரு செய்தியாக நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பிரஜா சக்தி தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.